காங்கிரஸ் கட்சியோட டிமாண்ட்ல ராஜ்யசபா மட்டும் அவங்க கேட்கல, எனக்கு உள்ளாட்சி தேர்தலே 20% கொடுன்றாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? உள்ளாட்சி தேர்தல் ராஜ்யசபா கொடுக்கறதே அநியாயங்க. என்ன காரணம்னா அப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு உடன்பாடு அவ்வளவுதான். ராஜ்யசபா தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்தாப்புல வர இருக்கிற மக்களவை தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்தா இப்ப உடன்பாடு போடுவாங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? வாய்ப்பு இல்ல. இல்ல விஜய் வந்துட்டாரு, போங்க விஜய்கிட்ட போங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அதை தான் கலைஞர் சொன்னாரு. நம்ம கட்சி புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் காமன் கேண்டிடேட் போட்டா அது கட்சிக்கு பலவீனம். ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கட்டும். அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிக்கிறோம். ஏனென்றால் கட்சி முக்கியம். ரொம்ப ஷார்ட்டா சொன்னா கட்சி வேஷ்டி மாதிரி, அதை கழட்டி விட முடியாதுங்க. பதவியோ வெற்றி தோல்வியோ எல்லாமே துண்டு மாதிரி. காங்கிரஸ் இல்லை என்றால் நீங்கள் எதிர்கட்சியாக தான் அமர வேண்டும், பரவாயில்லன்றுவாங்க. அதேதான். அது எப்படி விட முடியும் நீங்க சொல்லுங்களேன். இப்போ அதிமுக இருக்குங்க, 5 வருஷம் தோத்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டு தானே இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காரு. சரிங்க, தோத்து போன எத்தனையோ கட்சி. இப்போ டிடிவி தினகரன் 2019 அவர் பெரிய அளவுக்கு வந்தாருங்க, பெரிய வெற்றிகளே அப்புறம் வரவே இல்லை. இன்னைய தேதி வரைக்கும் அவருக்கான ஒரு ஏதோ ஒரு வகையில அவர் ஒரு கூட்டணியில் இடம் பெறாரு. அமித்ஷாவை போய் பார்க்கிறாரு. தேமுதிக என்ன ஓட்டு வாங்கினாங்க 60 தொகுதியில நின்று. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் ஏதோ ஒரு டிமாண்ட் வருது இல்ல உங்களுக்கு. அப்போ நமக்கு கட்சி முக்கியம். அப்ப காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தங்களுக்கு ராகுல் காந்தி இல்ல யாரும் சொன்னா, ஜவஹர்லால் நேருவே உயிரோடுன்னு சொன்னாலும் நடக்காது.